அப்போனா உங்கள் 4 பேர்த்துக்கும் எதை பார்த்தும் பயமே இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாப்பா, நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்தில் ஒன்றா செத்து போயிட்டோம். கருப்பு படத்துல இருந்து ரீசெண்டாக நாங்கள் 4 பேர் அப்படிங்கிற பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாய் அபயங்கர் மியூசிக்கில் சிம்பு பாடியிருந்தாரு. ஆனால் சிம்பு தான் பாடியிருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் மட்டும் தான் கேட்குதே தவிர லிரிக்ஸ் புரியவே இல்லை. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நல்ல சிஸ்டம் வாங்குங்க, நல்லா கேட்கும், ஹெட்ஃபோன்ல கேட்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பாட்டை கேட்டுட்டு அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது, இன்னொரு குரூப் நல்லா இருக்கு அப்படின்னு சுத்திட்டு இருக்குது, இன்னொரு குரூப் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ரீல்ஸ்ல போக போக கேட்க கேட்க பழகிடும், அது பாட்டுக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அந்த குரூப் தான் நானுமே. ஏன்னா இப்பெல்லாம் வர பாட்டு எல்லாமே இந்த மாதிரி ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் போட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டுறாங்க. அதை கேட்டு கேட்டு நமக்குமே பழகி போயிடுதுங்க. என்ன சொல்றது, பழகி போயிடுது. அதனால அப்படியே விட்டாச்சு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா இல்லையா?